அவர் முகம் வந்து வெளியிலேயே வரல. கடைசியாக தான் வந்துட்டு ஊர்வலத்தில் தான் அவர் முகம் வெளியில் வந்துச்சு. அப்பயும் வந்துட்டு ஆக்ட்ரஸ் சுகன்யா மேம் வந்துட்டு போயிட்டு அவங்கள இழுத்து இங்கே நீங்கள் எடுக்கக்கூடாது ஃபோட்டோ அப்படின்னு ரொம்ப கோவத்தோட தெரிவிச்சிருக்காங்க. அவங்க சொல்கிறது நியாயம்தாங்க. அவங்க ஃபேமிலி, அவங்களோட அவங்களோட நடித்தவங்க, அவங்க வீட்டு பூர்ணிமாவோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்களுடைய பூர்ணிமாவுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நாளாக அவங்க பேசியிருப்பாங்க. பல வருஷமாக அவங்க இது பண்ணியிருப்பாங்க. இப்போ பூர்ணிமாவனுடைய உணர்வுகள் என்ன இருக்குன்னு அதனுடைய பிரதிபலிப்பு தானே அது இருக்கும். நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவனை ஃபீல் பண்ணேன். இந்த சாந்தனுவை கொண்டு வந்தார் இல்லையா ஹீரோ, அது வந்து தானு சார் படத்தில் நடிக்கிறாரு. அப்புறம் அந்த படம்லாம் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அந்த படம் நினச்ச அளவுக்கு ஓடாதப்போ ஆமாம் நான் போய் அவன்கிட்ட சொன்னேன், ஏன்டா எல்லாம் நடந்துருச்சுடா அப்படின்னா, இதெல்லாம் நடந்துருச்சானு நீ செஞ்ச தப்பு அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். நான் என்னடா தப்புன்னு, இல்லை கதையை கேட்கணும், கதையை கேட்டு இப்படி இருந்தால் நம்ம பையனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் நீ நினைக்காதது ஒரு தவறாக எனக்கு படுதுங்கிறது அவங்ககிட்ட. நீங்களும் ஒரு டைரக்டர், பாக்யராஜ் சாரும் ஒரு டைரக்டர்னும் போது மாற்றி மாற்றி ஒருத்தரோட படைப்பை இன்னொருத்தர் பார்த்து ஏதாவது ஒரு கமெண்ட்டோ இல்லை ஒரு கிரிட்டிக்கோ இல்லை ஒரு அப்ரிசியேஷனோ ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பகிர்ந்துக்கிட்டது உண்டா? இருக்கும். படம் பார்த்தா ஏதாவது ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாருன்னு. அதில் ஒரு பிரச்சனை வந்தது. என்ன அப்படின்னா, நான் பாடும் பாடல் படம், அது கிளைமேக்ஸ் ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸு. அதை வந்து படம் பார்த்தாங்க, பாக்யராஜ் பார்த்தாரு, எல்லோரும் படம் பார்த்துட்டாங்க. பாரதி ராஜா மட்டும் வந்து படம் சாங்கு எல்லாம் நல்லா இருக்குது, என்ன ஏன் கிளைமேக்ஸு பாரதி ராஜா இந்த கிளைமேக்ஸு நல்லா இருக்காதுங்க. கோவை தம்பி என்ன பண்ணணும்னா, பாரதி ராஜாவே சொல்லிட்டாரு இந்த கிளைமேக்ஸை தூக்கு வேற எடு சேர்ற மாதிரி வெய்ய அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் பாக்யராஜ் படம் பார்த்தானே, அவரை போய் தனியாக பார்த்து ஆஃபீஸில் பார்த்து எப்படா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு. கிளைமேக்ஸில் ஏதாவது உங்களுக்கு அபிப்பிராயம் இருக்குது? கிளைமேக்ஸ் தாண்டா இருக்கிறதுலையே ரொம்ப சூப்பரு, அவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு பாரதி ராஜா இப்படி சொல்லிட்டாரு. கலைமணியே இவனுடைய ஒட்டுமொத்த கருத்தை சொல்லிட்டாரு. இப்போ அவர் கலைமணி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு கோவை தம்பி. அப்புறம் பாக்யராஜை விட்டு ஃபோன், அப்போல்லாம் லேண்ட்லைன் ஃபோன், அப்புறம் பாக்யராஜ் ஃபோன் பண்ண, பாக்யராஜ் பேசுகிறாருங்கன்னு கோவை தம்பி கொடுத்தோன்னா கோவை தம்பி எடுத்திருக்காரு. அப்புறம் அவர் கிட்ட சொல்லுங்க, இதுதாங்க அருமையான கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொன்னதுக்கப்புறம் கோவை தம்பி வேறு கிளைமேக்ஸ் எடுக்கல. இல்லைன்னா வேறு கிளைமேக்ஸ் எடுன்னு படம் ஒரு சில்வர் ஜூப்ளியெல்லாம் தாண்டி 1 year கிட்ட ஓடிச்சு. நல்ல கிளைமேக்ஸ். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. கடைசி வரைக்கும் அவரோட முகத்தை வந்துட்டு ரிவீல் பண்ணுறதுல வந்துட்டு ஒரு ஆர்வம் காமிச்சதாகட்டும், ப்ரெஸ் அண்ட் மீடியா, அவர் முகம் வந்து வெளியிலே வரல. கடைசியாக தான் வந்துட்டு ஊர்வலத்தில் தான் அவர் முகம் வெளியில் வந்துச்சு. அப்பயும் வந்துட்டு ஆக்ட்ரஸ் சுகன்யா மேம் வந்துட்டு போயிட்டு அவங்கள இழுத்து இங்கே நீங்கள் எடுக்கக்கூடாது ஃபோட்டோ அப்படின்னு ரொம்ப கோவத்தோட தெரிவிச்சிருக்காங்க. அவங்க சொல்கிறது நியாயம்தாங்க. அவங்க ஃபேமிலி, அவங்களோட அவங்களோட நடித்தவங்க, அவங்க வீட்டு பூர்ணிமாவோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்களுடைய பூர்ணிமாவுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நாளாக அவங்க பேசியிருப்பாங்க. பல வருஷமாக அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அப்போ பூர்ணிமாவனுடைய உணர்வுகள் என்ன இருக்குன்னு அதனுடைய பிரதிபலிப்பு தானே அது இருக்கும். கண்டிப்பாக அது அப்படிதான். அதை பார்த்து சமாச்சாரமாக அப்படித்தான். சரி, ஒரு 4 பேர்த்த கலந்து கூப்பிட்டு, அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக யார் இருந்தாங்களோ, இவரும் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் தானே, கூப்பிட்டு எல்லா ஆளுக்கு ஒரு பேச்சு குத்திக்கிங்க, கருப்பு பேச்சு குத்திட்டு எல்லாம் இருந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்லிட்டு அவர் தனியாக செஞ்சுருந்தாலும் கூட அந்த வருத்தப்பட்டிருப்பாங்க, வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்கங்கிறது நம்ம நினைக்கிறோம். அவருக்கு என்ன சூழ்நிலைங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இது பர்சனலாக போய் கேட்குற விஷயம் இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல நிற்கணும், அவருடைய அசிஸ்டண்ட்டு. நான் அசிஸ்டண்ட் இல்லை, நண்பன். நான் செய்ய வேண்டியதை அந்த இடத்துல இருந்து பிரித்து கோயம்புத்தூருங்கிறத மட்டும்தான் டிசைட் பண்ணேன். நம்ம இவ்வளோ நேரம் நிறையா பேசியிருக்கோம். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. டைரக்டராக அவர் சாதிச்ச விஷயங்கள் ஆகட்டும், அவரோட அந்த பீக்கில் அவர் பண்ண படைப்புகளாக இருக்கட்டும், அவரோட ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும். பட் கடைசி ஒரு 10-15 வருஷமாக அவர் அவ்வளோவா டைரக்ஷனில் இன்வால்வ்டாக இல்லை. எழுதிட்டு இருந்தாரு தான், கடைசி மூச்சு வரைக்கும் எழுதிட்டு இருந்தாரு. பட் டைரக்ஷனில் அவ்வளோ இன்வால்வ்டாக இல்லைன்னும் போது நிறைய பேர் பேசுனாங்க இல்லையா, அவருக்கும் ஒரு டவுன்ஃபால் ஆயிடுச்சு, பெருசாக அவர் ஆக்டிவாக வந்து படைப்புகள்லாம் கொடுக்கறது இல்லை. அந்த டைம்லலாம் ஏதாவது சொல்லியிருக்காரா, நம்ம இப்போலாம் வந்து அவ்வளோ ஆக்டிவாக டைரக்ஷன் பண்ண மாட்டேங்கிறோமோ, மேபி
மேபி இந்த ஜென்சி 90s கிட்ஸ்க்குலாம் வந்துட்டு நம்மளோட படைப்புகள் அவ்வளோ வந்துட்டு கனெக்ட் அந்த மாதிரிலாம் ஏதாவது உங்ககிட்ட பகிர்ந்திருக்காரா? இல்லை அப்படியெல்லாம் அவர் கேட்டதும் இல்லை. எனக்கு அதே பாக்யராஜ் தானே. அந்த 25 வயசில் பார்த்த பாக்யராஜ் தான், அந்த டைரக்டராக முதல்ல பார்த்த பாக்யராஜ் தான். எனக்கு வேணால் வயசாகிருக்கலாம், குடும்பத்தில் பார்த்தா நமக்கு வயசான மாதிரி தெரியாது. அந்த மாதிரி நட்புக்குள்ளார அவன் எனக்கு இன்னும் அந்த சின்ன பையனாவோ அதே தான் இருக்குது. அப்படி ஒன்றும் அவர் செயல் வடிவத்தில் என்னன்னா வயதானதுனால இப்போ நான் அவரை விட இப்போது 2 நாள் தான் அதிகம் வந்தேன். இப்போ கணக்கு போகும்போது அவரை விட ஒரு 10-12 நாள் அதிகமாக நான் வாழ்ந்துட்டேன். எனக்கு கணக்கு வருது. நான் இன்னும் தனியாக கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவன் 10-20 வருஷத்துக்கு முன்னாலேயே அது முடங்கிடுறாங்க இல்லையா. அது அவருடைய ஒரு சிகரெட் குடிக்கிறதுனாலையோ ஒரு ட்ரிங்க்ஸு சாப்பிட்டு இருந்ததுனாலையோ இப்போ சாப்பிட்றதில்லன்னு சொன்னார். அந்த மாதிரி விஷயங்களை உடம்பு பாதிக்கிறது ஒரு இடத்துல அதை அட்டாக் பண்ணிருச்சுங்கிற மாதிரி அப்படி தான் கணக்கு. இல்ல படைப்புகள் அவர் கடைசியா ஒரு 10 வருஷமா எதுவும் அது படைப்புகள் அது என்னன்னா அந்த வேகம் நமக்கு முதல்ல எந்திரிச்சு ஓடின மாதிரி அந்த வேகம் நமக்கு இல்லை. அந்த ஓடி போய் ஒரு குழந்தையை தூக்கலாங்கிறது இது வராது. அடுத்தவங்களை சொல்லி இது பண்ணுற மாதிரி வரும். ஆனால் கற்பனைக்கோ அந்த கதை சொல்லிகளுக்கோ எத்தனை வயசானாலும் அது ராஜமௌலியோட அப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் எழுதுறாரு இல்லையா. அப்படி கம்பேர் பண்ணும்போது பாக்யராஜ் அந்த இது இல்லை. அதுக்கு என்ன அவருக்கு ஒரு இது பிரச்சனை என்னன்னா அவர் ஹீரோவாக இருந்தவர் இல்லையா, அவரை சார்ந்தே தான் கதை பண்ண தோணுது. அவருக்காகவே கதை பண்ணி அவருக்காகவே சீன் பண்ணி அடுத்தவங்களுக்கு அது மேட்ச் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கதாநாயகனுக்காக படம் எழுதிட்டு இந்த கதாநாயகன் அந்த கதையில உட்கார மாட்டேங்கிறாரு. இப்போ இருக்கிற கதாநாயகனுக்காக அவர் சீன் எடுத்திருந்தா அது தெரிஞ்சிருக்காது. நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவனை ஃபீல் பண்ணேன். இந்த சாந்தனுவை கொண்டு வந்தார் இல்லையா ஹீரோ, அது தானு சார் படத்தில் நடிக்கிறாரு. அப்புறம் அந்த படம்லாம் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அந்த படம் நினச்ச அளவுக்கு ஓடாதப்போ ஆமாம் நான் போய் அவங்ககிட்ட சொன்னேன், ஏன்டா அப்படின்னா, இல்லை நடந்துருச்சுடா அப்படின்னா, இல்லை நடந்துருச்சானு நீ செஞ்ச தப்பு அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். நான் என்னடா தப்புன்னு அப்படின்னா, அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்போது நீ இந்தியாவிலேயே பெரிய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னு பேர் வாங்கினவன், நீ கதை பண்ணியிருக்க, நீ இந்த கதையில தான் பையன் நடிப்பான்னு நீ அன்னைக்கு சொல்லியிருக்கணும். நீ தானு படத்தில் கூப்பிட்டு தானு பையன் ஹீரோ, தானு பையன் தான் டைரக்ஷன், உங்கள் பையன் ஹீரோ. இப்போ தானு கிட்ட கொடுத்த உடனே தானு இந்த படத்தை எப்படி 100 நாள் ஓட்டிடுவாருன்னு நீ ஒரு முரட்டுத்தனமாக அவன் நம்பினான் பாக்யராஜ். ஏன்னா தானு சார் எப்பவுமே விளம்பரம் பிரம்மாண்டமாக பண்ணுவார், நல்லா பண்ணுவார், எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் ஓடிடுவார். அப்படி நினச்சானே அப்படியா அவன் ஸ்க்ரீன் பிளேவில் உட்காரணும், இல்லை கதையை கேட்கணும், கதையை கேட்டு இப்படி இருந்தால் நம்ம பையனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் நீ நினைக்காதது ஒரு தவறாக எனக்கு படுதுங்கிறத அவங்ககிட்ட சொன்னேன். பட்டுன்னு அவருக்கு அது அப்புறம் நண்பன்னா அது நமக்கு தோணுதை சொல்லணும்ல, சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல சுட்டியும் காமிச்சிருக்கீங்க. குத்தி காட்டுறதுன்னு பேர் சுட்டி காட்டுறது, சுட்டி காட்டுற இடத்துல சொல்லி காட்டுறதுன்னு அழகா சொல்லுவாங்க. சொல்லி காட்டுற இடத்துல சொல்லணும். அது சொன்னாதான் கோவப்படுற நேரத்தில் கோவப்பட்டாதான் நண்பன், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப ரீசெண்டா கூட சேரன் சார் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, தென்னிந்திய எழுத்தாளர்கள் சங்கத்தோட தலைவரா தாம் அவர்கள் பொறுப்பேத்துக்க போறாரு அப்படின்ட்டு. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அதுக்கு நீங்களும் வழிமொழிஞ்சிருக்கீங்க அப்படின்றது தெரிய வருது. அது எந்த இடத்துல உங்களுக்கு தோணுச்சு சார்? ஓகே, பாக்யராஜ் சார் இருந்து அவர் பண்ணிட்டு இருந்த ஒரு வேலையை அடுத்த நாள் காலையில முடிவெடுக்க இன்னும் 2 நாள் தான் இருக்கு, இந்த 2 நாள்ல முடிவெடுக்கலான்னு பாக்யராஜ இந்த அணி இல்லை அப்படின்னா பாக்யராஜ் அணின்னு இப்போ நமது பாக்யராஜ் அணின்னு இப்போ போட்டிருக்காங்கன்னா இந்த இதுக்கு சான்ஸ் இருக்காது. இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு வேற யாராவது வந்துடலாம், வேற இது பண்ணலாம். அப்போ ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னு நினச்சிட்டு இருந்தவனுடைய அதுக்காகவே வாழ்ந்த ஒருத்தனுடைய பேரே இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிற ஒரு இருக்கிற 2 நாளுக்குள்ளார ஃபார்ம் பண்ண எடுக்கும்போது கேட்டு பார்த்திபனை நான் சொன்னேன், பார்த்திபனை கேட்டு பார்த்தா, இவரையும் கேட்டு பார்த்தா, இவரை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம அதை இந்த முடிவுக்கு எடுத்து வந்தாச்சு.
இப்போ நம்ம வந்துட்டு இந்த டைரக்ஷன் அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய படங்கள் வந்துட்டு 80s 70s படம் வந்துட்டு கொஞ்சம் கதையை மாற்றி கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே மாற்றி கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் எங்கேயும் அங்கேயும் ஸ்வாப் பண்ணி அந்த கதையே திரும்பி எடுக்கிறத பார்க்குறோம் அப்படின்றது வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் சொல்லப்படுது. அது வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற மற்ற லாங்குவேஜஸ் மூவிஸ் எல்லாமே. ராதிகா மேம் கூட இப்போ ரீசெண்டாக சொல்லியிருப்பாங்க, என்னோட காதலி உங்கள் மனைவி ஆகலாம், உங்கள் மனைவி, அது சார் சொல்லியிருப்பார் இல்லையா, என்னோட காதலி ஆக முடியாது ஆனால் அது ஆக முடியும்னு எடுத்த படம் தான் லவ் டுடேன்னு இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு படம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அந்த 7 நாட்கள் படத்தை தான் அவங்க இப்போ திருப்பி எடுத்திருக்காங்க. நீங்க என்ன சார் பாக்குறீங்க இப்ப இருக்கிற இந்த ஓடிடி டைரக்டர்ஸ், இந்த ஜெனரேஷன் டைரக்டர்ஸ், பிரதீப் ரங்கநாதன், அஸ்வத் மாரிமுத்து, இவங்கள மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி டைரக்ஷன் அண்ட் ஸ்கிரீன் பிளேவை எடுத்துட்டு போறாங்க? அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும், கிரிட்டிக்கா ஏதாவது சொல்லணும்னாலும் இல்ல அப்ரிசியேஷனா ஏதாவது சொல்லணும்? இல்ல நம்ம சொல்ல என்ன நியாயமாவே சொல்லுவோமே, நியாயமாவே சொல்லாம அது பாக்கியராஜே நானும் சொல்லணும்னு நினைச்சது தான். ஒரு இதுல கூட சொன்னான், நானும் அவனும் அப்படி பேட்டி கொடுக்கணும்னு நினைச்சோம், ஆனால் அதுக்குள்ளார அவன் தவறிட்டான் அப்படின்னு. அது வந்து அவங்க ஸ்டைல் தான். நீங்கள் எம்ஜிஆர் வந்து 100 படத்தில் நடித்தார். 100 படத்தில் என்ன கதையில் நடித்தார் எம்ஜிஆர்? ஒரே கதையில் தான் 100 படமும் நடித்தார். நல்லவன், ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன், ரொம்ப 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 நல்லவன். அவருக்கு அதுதான் அவருடைய கேரக்டர் ஃபிக்ஸ் ஆகிட்டார், நல்லவனாக வரணும். அப்போ எல்லா கதையும் ஒரே கதை தான் எம்ஜிஆரை பொறுத்தளவில் செய்கிறது. அது என்ன, பெண்களை தர குறைவாக பேசி படம் எடுக்கக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பார். பாட்டுங்கிறது வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணணும், குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் தொப்புன்னு விழுந்துட்டானும்பா, சர்றன்னு வலிக்கி விட்டுருச்சும்பா, பலான்னு அரைஞ்சிட்டான்னு சொல்ல மாட்டான், வலிக்கி விட்டுருச்சுன்னு சொல்ல மாட்டான், விழுந்துட்டான்னு சொல்ல மாட்டான், தொப்புன்னு விழுந்துட்டான்பா. அந்த சவுண்டுங்கிறது வந்து வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத விஷயம். இப்போ படம் ஓடுது, என்ன ரீரிகார்டிங் பண்ணாதையா ஓடுது, அதுக்கப்புறம் தானே நம்ம கொடுக்குறோம். இளையராஜா மியூசிக்கு அழகாக பண்ணிட்டாரு. ராசாவே ஒன்றான்னு பாட்டு, ராசாவே ஒன்றான்னு பாட்டு. அந்த சுசீலா வாய் சேரலைன்னா அதுக்கப்புறம் அது பாட்டாகாது இல்லையா. இளையராஜா பாட்டல்ல, அது இளையராஜா இசை. எம்எஸ் விஸ்வநாதன் இசை, கேவி மகாதேவன் இசை, இளையராஜா இசை. இந்த பாட்டுங்கிறது வந்து சேரும்போது தான் அது ரெண்டு ஒன்று சேரும்போது ஒரு மரியாதை ஏற்படுது. அந்த பாட்டுங்கிறது ஒன்று வெளிவருது. அந்த மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு எப்படி சுற்றி பார்த்தாலும் அது தானே இது. தனிப்பட்ட பிரித்து இது பண்ண முடியாது. அப்போ இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இல்லை, அவங்க என்ன அப்படின்னா அவங்க ஸ்டைலுக்கு முதல் வந்து நான் குங்குமச்சிவன்ல ஒரு படம் கிளைமேக்ஸில் வந்து ஊட்டியில் கிளைமேக்ஸு, ஊட்டியில் வரும்போது ட்ரங்கால் புக் பண்ணால் கிடைக்கல. ட்ரங்க் புக் பண்ணால் அப்படின்னா ஊட்டியில் மழை கொட்டுது, அப்போது சீசன் வேறு, அந்த நேரத்தில் இந்த உயர்கீரெல்லாம் இதாகிடுச்சுன்னா கிடைக்காது. அப்போ நாங்கள் ட்ரை பண்ணால் கிடைக்கலங்கிறது கிளைமேக்ஸை ஒரு விறுவிறுப்பு பண்ணுறதுக்காக பண்ணோம். இன்றைக்கெல்லாம் செல்லு வந்துருச்சு. அப்போ நம்ம அதை சொல்ல முடியாது இல்லையா. நானே இப்போ படம் பண்ணாலும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அவனுக்கு பார்க்கும்போது பிடிக்கல இல்லையா. அவங்களுக்கு என்ன இப்படி இதெல்லாம் இப்போதான் இந்த வந்துருச்சே, மெசேஜ் அனுப்பிச்சா போதும். அன்றைக்கெல்லாம் ஊருக்கு போகணும், ட்ரெயின் ஒரு டிக்கெட் மறந்துட்டா அப்படின்னா அன்றைக்கி போக முடியாது. மறுபடியும் வீட்டுக்கு வந்து தான் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். இன்றைக்கி அப்படி இல்லையா. ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஒரு ஃபோன் பண்ணி அதை ஸ்டில் எடுத்து அனுப்பிச்சுவிடு அப்படின்னு சொல்லி அதை காமிச்சாவே போதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணும்போது அதே தான் மேட்ரு. எல்லாம் லவ் சாங்கை போட்டு கொடுங்க. ஒவ்வொரு படத்துலேயும் லவ் டூயிட் வருதா இல்லையா. இளையராஜா பண்ண எத்தனை படம் பண்ணாரோ, 1000 படத்துக்கு மேலே, எல்லாத்துலேயும் டூயிட் வருது இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா மாறல சினிமான்னு சொல்றீங்க? அப்படியே தான் இருக்கு, அந்த ஃபார்மேட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ரப்பர் பந்துன்னு ஒரு படம், அதை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னைக்கு தகுந்த மாதிரி என்ன, வேற கதையை மாற்ற முடியாது. லவ் பண்ணான்னு சொல்லாமல் வில்லன் இல்லாமல் படம் எடுக்கவே முடியாது. ஒன்று கதையினுடைய கருவே வில்லனாக மாறணும், இல்லைன்னா வில்லன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கதையை மூவ் பண்ண முடியாது. இப்போ வில்லன் எல்லாம் படம் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது வில்லன் எல்லா படத்துக்கும் நமக்கு தேவை. அது எது மாதிரி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது கதைக்கு தேவை. மாதிரி நம்ம வேறு மாதிரி வச்சுருப்போம், அவங்க இப்போ வேறு மாதிரி என்ன பண்ணாலும் அது ஒரு எந்த படமாக எடுத்தாலும், லப்பர் பந்துன்னு எடுத்துக்கிட்டால்
ஜெயிக்கிறது வந்து அந்த சென்டிமெண்ட்டு தான் ஜெயிக்குது. இப்போ நான் சிறகடிக்க ஆசைன்னு ஒரு சீரியல் ஒரு 3.5 வருஷமாக போகுது. ரொம்ப நாளாக நான் ரஜினி சார் படம், கமல் படத்தை தவிர எல்லா விஜய் எல்லாருமே நம்ம படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுல எல்லாம் வாங்கின பேர் விட இதில் பேர் வருது. பேர் இப்போ டைரக்ட் பண்ணது 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியுது. 5 வயசு குழந்தைக்கு கூட இன்னைக்கு பார்த்த உடனே அந்த குடும்பங்கள் வீட்டுக்குள்ள போய் சேர்ந்துட்டீங்க. ஆமாம், அது சென்டிமெண்ட் தானே. அந்த சீரியல் ஏன் அப்படி பார்க்குறாங்க? இல்லை பல சென்டிமெண்ட் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு இல்ல பாப்பாங்க. பார்க்கலன்னா எந்த படமும் ஓடாது. லவ் பண்ணுறான், ஓகே, எப்படி லவ் பண்ணாங்கிற ஒரு அழகாக சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் ஜெயிக்கணும். எனக்கு இளையராஜான்னு ஒருத்தர் பக்கபலமாக இருந்தங்காட்டிக்கு நம்ம அவர்கிட்ட சொல்லி அந்த சாங்கு வாங்கும்போது அந்த சாங்கு அதோட சேரும்போது ஒரு ரீரிகார்டிங் இல்லாமல் படம் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? அது சேர்ந்தால் தான் அதுக்கு ஒரு அந்த எஃபெக்ட் எல்லாம் சேரும்போது தான் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த கதையை வேணா இங்கிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போறான்னு ஒரு கதை எழுதுங்க. இங்கிருந்து புறப்பட்டான், வீட்டுக்கு போனான், சாப்பிட்டான், வெளியே வந்தா டிக்கெட்டை மறந்துட்டான், உள்ள போனா ஏதோ ஒரு எலி வந்து கிடைச்சிருச்சு, பாம்பு வந்து கிடைச்சிருச்சு, தேடு கதையை எப்படி நகர்த்துறதுங்கிறத பார்த்தா அப்படின்னு தான். அதை அந்த அழகா கொண்டு வரது தான். என்ன கதையா இருந்தாலும் 2.5 மணி நேரத்தில் முடிக்கணும். 2 மணி நேரம் மீறினா 2.5 மணி நேரம். சார், எனக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கு உங்ககிட்ட. நீங்களும் ஒரு டைரக்டர், பாக்யராஜ் சாரும் ஒரு டைரக்டர்ன்னும் போது மாத்தி மாத்தி ஒருத்தரோட படைப்பை இன்னொருத்தர் பார்த்து ஏதாவது ஒரு கமெண்ட்டோ இல்லை ஒரு கிரிட்டிக்கோ இல்லை ஒரு அப்ரிசியேஷனோ ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பகிர்ந்துக்கிட்டது உண்டா? அது இருக்கும். படம் பார்த்தா ஏதாவது ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாருன்னு. அதில் ஒரு பிரச்சனை வந்தது. என்ன அப்படின்னா, நான் பாடும் பாடல் படம், அது கிளைமேக்ஸ் ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸு. அதை வந்து படம் பார்த்தாங்க, பாக்யராஜ் பார்த்தாரு, எல்லாரும் படம் பார்த்துட்டாங்க. பாரதி ராஜா மட்டும் வந்து சொல்கிறாரு, படம் சாங்கு கீங்கு எல்லாம் நல்லா இருக்குது, என்னையா கிளைமேக்ஸு? பாரதி ராஜா, இந்த கிளைமேக்ஸு நல்லா இருக்காதுயா, அவள் அவ்வளோ கஷ்டப்படுறா, கடைசியில் வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டா தானே நல்லா இருக்கும். அவுகான்சி லீவ், அவனை வேண்டான்னு சொல்லிட்டு எப்படி என்ன வாழ்க்கை பண்ணுவா? அப்படி இல்லைன்னா புதுசாக செத்தப்போ கூட செத்துருக்க வேண்டியது தானே. ஏன் இந்த மாதிரி எடுத்தேன்? கோவை தம்பியை வச்சு சொல்லிட்டாரு. கோவை தம்பி என்ன பண்ணணும்னா, பாரதி ராஜாவே சொல்லிட்டாரு, இந்த கிளைமேக்ஸை தூக்கு, வேற எடு, சேர்ற மாதிரி வெய்ய அப்படின்னு. அதுக்கப்புறம் அன்னைக்கு படம் பார்த்தவங்களையே அவர் பாரதி ராஜா போனதுக்கப்புறம் கலைமணி வர்றாரு, அவர் ஒரு கதாசிரியர். அவர் என்ன பண்ணார், சுந்தரராஜன் நல்லா இருக்குது அப்படின்னு, கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னு கோவை தம்பி வச்சுட்டு கேட்டார். சூப்பராக இருக்குதுன்னாரு அவரு. பார்த்தாரு, ஆனாலும் கலைமணி சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு, வேற எடுக்கணுங்கிறாரு. அதுக்கப்புறம் நான் பாக்யராஜ் படம் பார்த்தானே, அவரை போய் தனியாக பார்த்து ஆஃபீஸில் பார்த்து எப்படா இருந்தது, நல்லா இருக்குது அப்படின்னா, கிளைமேக்ஸில் ஏதாவது உங்களுக்கு அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னா, கிளைமேக்ஸ் தாண்டா இருக்கிறதுலையே ரொம்ப சூப்பரு, அவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு பாரதி ராஜா இப்படி சொல்லிட்டாரு. கலைமணியே இவனுடைய ஒட்டுமொத்த கருத்தை சொல்லிட்டாரு. இப்போ அவர் கலைமணி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு கோவை தம்பி. அப்புறம் பாக்யராஜை விட்டு ஃபோனில், அப்போல்லாம் லேண்ட்லைன் ஃபோன், அப்புறம் பாக்யராஜ் ஃபோன் பண்ண, பாக்யராஜ் பேசுகிறாருங்கன்னு கோவை தம்பி கொடுத்தோன்னா கோவை தம்பி எடுத்திருக்காரு. அப்புறம் அவர் கிட்ட சொல்லுங்க, இதுதாங்க அருமையான கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொன்னதுக்கப்புறம் கோவை தம்பி வேற கிளைமேக்ஸ் எடுக்கல, இல்லைன்னா வேற கிளைமேக்ஸ் எடுன்னு. அந்த படம் ஒரு சில்வர் ஜூப்ளியெல்லாம் தாண்டி 1 இயர் கிட்ட ஓடிச்சு. நல்ல கிளைமேக்ஸு. அது இந்த கலாச்சார சீரழிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் இந்த படம் வந்தது ஒரு பெரிய. 3 நாள் வாழ்ந்தாலும் அவருடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிட்டாங்கிறது அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸு. ரொம்ப நல்ல கிளைமேக்ஸு. அது பாக்யராஜ் அவனுக்கு பெரிய, இந்த மாதிரி ஏதாவது நம்ம இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் அவன்கிட்ட சொல்லலாம், தைரியமாக சொல்லுவேன். அது எதுவாக இருந்தாலும் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம அவங்ககிட்ட போகணுமா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டேன். நான் எதையுமே பெருசாக இதாக நினச்சிக்க மாட்டேன். எல்லாம் அப்படி தான் நடக்கும், அதை நம்ம பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பாக்யராஜா சரி காலையில் ஒரு 10:30 மணிக்கு வர்றேன், இந்த நல்ல நேரமெல்லாம் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு. ஏன்னா நல்ல நேரம் என்னடா கெட்ட நேரம் என்னன்னு நான் சொல்லுவேன்.
அப்போ அவரே சொல்லுவார், இல்லை நீ அதெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் அது பார்க்கறதுனால அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் தான் இருக்குமே ஒழிய வேறு எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் கடைசி நாள் வரைக்கும் முந்தத்த நாள் வரைக்கும் டிஸ்கஷன்லேயே தான் இருந்தோம். இன்னும் நாங்கள் 2 பேரும் நட்புங்கிறதுல டைரக்ட் பண்ணல, டிஸ்கஷன்லேயே தான் இருந்தோம். ஒரு கதைக்கு எப்படி டிஸ்கஷனோ அந்த மாதிரி 5 வயசில் சந்தித்ததுலேருந்து எங்கள் 75 வயசு வரைக்கும் நாங்கள் சினிமாவை பற்றி டிஸ்கஷன்லேயே அடுத்த நாள் அவர் இல்லாமல் போயிடுவார்னு தெரியாத வரைக்கும் முந்தத்த நாள் வரைக்கும் டிஸ்கஷன்லேயே நானும் பாக்யராஜும் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கோம். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.